ஹல்லேலூயா. ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லோரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஆமென். எல்லோரும் ஹாப்பி ஈஸ்டர். இந்த நாள் ஒரு மகிமை நிறைந்த நாள். எங்களுக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்து நாங்கள் செய்த அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மீட்டெடுத்து எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவருடைய இரத்தத்தினால கழுவி மறுபடியும் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். இந்த நாளை நாங்கள் மனமகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாட எங்களுடைய தேவ பிள்ளைகளாக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். என்ன ஆராதனைக்காக நாங்கள் எல்லோரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவன் தாமே இந்த இடத்திலிருந்து ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் எல்லோரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் உயர்ந்தவரும் உன்னதமான தெய்வம் ஆண்டவரே. அப்பா, நீர் இன்று ஒன்றும் மாறாமல் நீர் ஒருவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் அப்பா, இந்த இடத்துல நாங்கள் அப்பா ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிரசன்னத்துக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே அப்பா, வான கதவுகளுக்கு திறக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா, சபை நடுவில் உங்களுடைய ஆவி ஊற்றப்படணும் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. அப்பா, வார்த்தை வேலை துதி வேலை உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதி ஆவியானவரே இந்த இடத்துல நீர் இறங்கி அசைவாடுங்க ஆண்டவரே. ஒரு மகிமையின் வேகம் இந்த பட்டணத்தை சூழ்ந்து கொள்ளட்டுக்கும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆலயம் பூராக உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டுக்கும் ஆண்டவரே. அப்பா, துதியின் ஊடாக ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய அசைவாடல் ஒவ்வொருடைய இருதயத்திலே ஆண்டவரே உணரத்தக்கதாய் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே. அப்பா, முழு இருதயத்தோடு ஆண்டவரே. அப்பா, உம்மை பார்த்து ஆடி பாடி துதிக்கத்தக்கதாய் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில நீர் இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே. அப்பா, இந்த இடத்துல நீர் உலாவுங்க ஆண்டவரே. அப்பா, வார்த்தை வேலை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய உயிர் மீட்சி ஆண்டவரே. அப்பா, உயிர் தெழுதல் வார்த்தை ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருடைய இருதயத்திலே ஆண்டவரே இன்றைய நாளிலே ஆண்டவரே ஒரு உயிர் தெழுதல் உண்டாகத்தக்கதாய் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே. அப்பா, தகப்பனே பின்மாற்றங்களாய் இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே. அப்பா, உம்மை அறியாத பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, தாசனை உங்களுடைய சிலுவையிலே மறைக்கிறோம் ஆண்டவரே. அவர் எல்லாம் ஆண்டவரே நீர் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, நாவலிருந்து நீர் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, அப்பா கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நேரத்துக்கு அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஆண்டவரே 4 திசைகளிலும் இருக்கிற ஆண்டவரே. அப்பா, அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, ஒரு அசைவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த இடத்தில் அழைத்து கொண்டு வாங்க சுவாமியாரே. அப்பா, அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சத்திய வார்த்தையிலே ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் நிலைநிற்கும் ஆண்டவரே. அப்பா, நீரே வழியும் சத்தியம் ஜீவனும் என்றதை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிய வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பா உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நன்றி ஆண்டவரே. துதியாவியானவரே இந்த இடத்துல அசைவாடுங்க. அப்பா, அசைவாடுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே. அப்பா, நீர் இல்லாத ஆராதனை விரும்பி ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல நீர் இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் உங்களுடைய அன்பு கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். வார்த்தைகளுக்காக கடந்து செல்வோம். Matthew chapter 26, verse 1 to 10. Early on Sunday morning, as a new day was dawning, Mary Magdalene and the other Mary went out to visit the tomb. Suddenly there was a great earthquake, for the angel of the Lord came down from heaven, rolled aside the stone, and sat on it. His face shone like lightning, and his clothes was white as snow. The guards shook with fear when they saw him, and they fell dead into a dead faint. Then the angel spoke to the woman. "Do not be afraid," he said. "I know you are looking for Jesus who was crucified. He isn't here. He is risen from the dead, just as he said would happen. Come see where his body was lying, and now quickly go and tell the disciples that he has risen from the dead, and he is going ahead of you to Galilee, where you will see him there. Remember what I have told you." The women ran quickly from the tomb as they were very frightened, but also filled with great joy, and they rushed to give the disciples the angel's message.
And as they went there, Jesus met them and greeted them. They ran to him and gasped at his feet and worshipped him. Then Jesus said to them, "Do not be afraid. Go tell my brothers to leave for Galilee, and you will see me there." Amen. Amen. வாசிக்கப்பட வேண்டிய வேத வாக்கியம் மார்க் 28 முதலாம் வசனம் தொடக்கம் 10ஆம் வசனம். மத்தேயு 28 1 தொடக்கம் 10 வரை. ஒரு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விழுந்து வருகிற பகத்தினா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்து கல்லறையை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் மென்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயத்தினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிந்தேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கல்வாக்கு போனார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலியோவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமென். கடந்து வர வேணும்படி நாங்கள் செபிக்கிறோம். கண்களை மூடி இந்த வேளையில கரங்களை உயர்த்தி நாங்கள் தேவனை ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஏசப்பா, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் இந்த நாள்ல உயிர்த்தெழுந்தார்? எங்கள் பாவத்திற்காய், எங்கள் அக்கிரமங்களுக்காய் மரித்த தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நீர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தீரப்பா. இந்த உலகத்திலே யாரும் ஆண்டவரை உயிர்க்கவில்லப்பா, நீர் ஒருவரை உயிர்த்தெழுந்தீங்க ஆண்டவரை. ஏசப்பா, மரணத்தை ஜெயித்தீங்கப்பா, பாதாள வல்லமையை திறந்தவரை உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இன்பமானவரை உம்மை துதிக்கிறோம், மதுரமானவரை உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, நீர் எங்களுக்காய் ஆண்டவரை பரலோகத்துல வீற்றிருப்பதனால் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். செங்கடலை இரண்டாய் பிளந்தவரை உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே வல்லவரே உம்மை துதிக்கிறோம். அற்புதமானவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம். உலக ஜனத்தின் பாவத்தை சுமந்து நீத்த ஆட்டுக்குட்டியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. நீர் வெண்மையானவர், வெண்ணை நீர் அளித்தவர், நீர் பரிசுத்தமானவர், மரணத்தை எங்களுக்காக ஜெயித்தவர், பாதாள வல்லமையை திறந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் உயிருள்ள தேவனப்பா, நீர் மரித்து போகலப்பா, மரித்தீரோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற எங்கள் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. ஏசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீ மாமா மந்துரியம்
கடலை இரண்டாய் பிளந்தவர். ஓ காற்றின் கடலை அமைதிப்படுத்தியவர். அப்பா துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ நன்றி என்று சொல்லுறோம் அப்பா. இயேசுவே, எங்களுக்காய் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா. எத்தனை சொல்றீங்க அவர் எங்களுக்காய் ஓ மறித்து உயிர்த்தெழுந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க இந்த வேளையில் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்தோடு கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை போல நல்ல தேவன் இல்லப்பா. நீரொருவரே நல்லவர், நீரொருவரே பெரியவர். ஓ ஓ நன்றி ஆண்டவர். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. நீர் நல்லவர். ஓ நல்லவன்
செய்தவர். 3ஆம் நாளிலே தேவன் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதை நாங்கள் கொண்டாட கடந்து வந்திருக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா கர்வத்தை துறந்தவர். பாதாள வல்லமையும் அப்பா. ஓ முறியடிக்கிறவரை உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அபிஷேகங்களை தந்தவரே, வரங்களை தந்தவரே, வல்லமையை தந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை போல நல்லவர்கள் இல்லப்பா. நம்மே ஆண்டவரே, நீரே நல்லவர் அப்பா. எங்களுக்காய் வந்தீங்கப்பா. தேடி வந்தவர்கள், தெரிந்து கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை தேடி வந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை நட்டப்பிக்கிறவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால கூடாது ஒன்றும் இல்லப்பா. ஏசப்பா உம்மால எல்லாம் கூடும் அப்பா. இயேசுவே நீர் நல்லவர் 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 நல்லவர். நீ போதுமானவர், நீ மகத்துவமானவர் அப்பா. ஓ நன்றி அப்பா. ஓ மறைத்து உயிர்த்தவர், மரணத்தை ஜெயித்தவரை உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஓ ரிமா மாமா தூரி நன்றி நன்றி நன்றி. ஓ அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தகப்பனால எல்லாம் கூடும். ஓ என் தேவனால எல்லாம் கூடும். குருடரை பார்க்க செய்கிறவர், முடவரை நடக்க செய்கிறவர், உண்மைகளை பேச செய்கிறவர், என் தேவனால எல்லாம் கூடும். ஓ எத்தனை பேர் சொன்னீங்க, ஓ காற்றையும் கடலையும் அதட்டிய தேவன், ஓ இதிராக அமைதலாய் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறான். அக்கினி நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறான். ஓ அக்கினியாய் இறங்கி வருகிறான். ஓ செங்கடலை உண்டாய் விளங்கவர். ஓ யோர்தானை கடக்க செய்தவர். ஓ வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் எங்களுக்காய் கொடியேற்றுகிறவர். அவர் யுத்தம் பண்ண போதுமானவராய் இருக்கிறார். ஓ ரீமா மாமா தூரி. Thank you Jesus அப்பா. நன்றி 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 அப்பா. நல்ல நாயனே உமக்கு நன்றி அப்பா. நல்ல போதகரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. ஏசப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. போதுமானவரே உமக்கு நன்றி. ஓ ரீமா மாமா தூரி. ஓ ரீமா மாமா தூரி லாமா 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 தூரியா. ஓ thank you Jesus ஆண்டவரே. ஓ love you Jesus ஆண்டவரே. அக்கினியாய் இறங்கி வருபவரே. ஓ உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களை நிரப்புங்க ஆவியானவர். உம்முடைய அக்கினியினால நிரப்புங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. ஓ நாமம் சொன்னால் போதும் ஆண்டவரே. எல்லா பேய்களும் ஓடும் ஆண்டவரே. ஓ பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையட்டும் ஆண்டவரே. ஜனத்துல வந்த பிள்ளைகளுடைய நோய்கள் மறையட்டும் ஆண்டவரே. நீர் குணமாக்குகிற கர்த்தர். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கடந்து வருவதாக. ஓ உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. உங்களை தேடி வந்தவர். ஓ நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவரே. எழும்பல் நரம்பு உருவாக்குகிறவரே. எங்களை நீ தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா தாயின் கருவறையில உம்முடைய கண்கள் எங்களை கண்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ உம்மை போல நல்லவர்கள் இல்லப்பா. நீர் நல்லவர். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஓ நன்றி அப்பா. ஓ சொல்லுங்க தேவனால எல்லாம் கூடும். சொல்லாகும். அவர் கட்டளையிட்டால் நிற்கும். தேவனால கூடாது ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். கரங்களை தட்டி சொல்லுங்க, என் தேவனால எல்லாம் கூடும். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. நீ சொன்னா ஆகும். கட்டளை நீக்கும். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஓ நன்றி நன்றி. ஓ நன்றி அப்பா. கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மா
செய்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம். உண்மை போல நல்ல தேவன் இல்லப்பா இந்த பூமியில எங்களுக்காக நீங்க வந்தீங்கப்பா. ஓ ரீமா மாமா கோரியா எங்கள் பாவங்களை சுமந்து எங்க வந்த ஆட்டுக்குட்டியானவரே உம்மால கூடாது ஒன்றும் இல்லப்பா. எல்லா நோய்களும் மறையும் ஆண்டவரே. ஓ அற்புதம் நடக்கும் அப்பா. இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகும் ஆண்டவரே. ஓ ரீமா மாமா கோரியா ஓ ரீமா மாமா கோரியா வந்த பிள்ளைகள் வந்தவண்ண போதபடிக்கு இந்த துணியிலே அப்பா உங்களுடைய அக்கறையை பெறுவார்களாக ஆண்டவரே. உங்களுடைய அக்கறையை கண்டட்டும் அப்பா. உங்களுடைய சக்கினா மகிமை இந்த நாளில் கண்டட்டும் அப்பா. சின்னவனே ஆயுதமும் துரியவன பலத்தை யாரையும் மாற்ற உம்மால முடியும் அப்பா. எல்லா பிள்ளைகளையும் மாற்ற உம்மால முடியும். ஏசப்பா நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ நீ பெரியவர். நீ மகிமைக்கு பாத்திர. நீ மாறாத தேவன் அப்பா. நீ நல்ல தேவன் ஐயா. ஓ நீ மகத்துவமான தேவன் ஐயா. மதுரமானவரே இன்பமானவரே இனிமையானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க நல்லவர் நல்லவர். எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். உம்முடைய நீதியின் கரத்தினால் எங்களை தாங்குகிறவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அற்புதம் செய்கிறவர் உண்மை உள்ள தேவன். தாய் தன் பாலவனை மறந்தாலும் எங்களை மறவாதவர். எங்களை உள்ள கையில மறைந்து வச்சிருக்கிறவரு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உம்மை போல ஓ நல்ல தேவன் இல்லப்பா. ஓ ரே மாமா மந்தோரியா அற்புதம் செய்யுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கை மாறுவதாக எங்களுடைய வாழ்க்கை மாறுவதாக மெய்யான உயிர்த்தெழுதல் உண்டாவதாக உண்டாவதாக. மனித வாழ்க்கையிலிருந்து பாவமான வாழ்க்கையிலிருந்து சாவமான வாழ்க்கையிலிருந்து எங்களை மீட்டெடுத்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ நீ நல்ல தெய்வம் அப்பா. உம்மை போல பரிகாரியாக கர்த்தர் யாரும் இல்லப்பா. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் சொன்னவரே உலகத்தை நீ ஜெயித்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உலகத்தை ஜெயித்த தேவனே உம்மை துதிக்கிறோம். நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஓ பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்லப்பா. மனம் பாட மனம் உத்திரவும் அல்லப்பா. பொய்யும் செய்யாதிருக்கிற தேவனும் அல்லப்பா. நீ சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலவதும் இல்லை. உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். என் தேவன் அற்புதம் செய்கிறார். அவர் அதிசயங்களை காண பண்ணுகிறார். உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் என்று சொன்னவர். ஓ அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிற தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் விழாவிக் கொண்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தராய் சேனைகளின் கர்த்தராய் எங்கள் நடுவில் வீட்டிருக்கிறார். யூத ராஜசிங்கமாய் இந்த இடத்துல வீட்டில் இருக்கிறார். ஓ ஒருவரும் செல்லக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிறவர். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கணுமாயிருக்கிற பரலோகத்தின் திறவுகோலை உடையவர். அவர் மகிமையான தேவன். அவர் மகத்துவமான தேவன். ஆனால் சிநேகித்தால் சிநேகித்தன் என்று சொன்னவர். அப்பா எங்களை சிநேகித்ததுனால் துதிக்கிறோம். எங்களை மீட்டெடுத்ததினால் உண்மை துதிக்கிறோம். உடைய ரத்தத்தால கழுவி எங்களை மீட்டுக் கொண்டதினால் உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஏசப்பா நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை போல நல்லவர்கள் இல்லப்பா. நீர் நல்ல தெய்வம். இந்த உலகத்தை மீட்டெடுத்தவர். இந்த உலக ஜனத்தின் பாவத்தை சுமந்து நீக்க வந்தவர். மறைத்தீரோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவர். நீர் பரிசுத்தரப்பா. நீர் பரிசுத்தரப்பா. ஓ உலகத்தில் ஆண்டவரே ஓ நீர் உயிரோடு இருக்கிறப்பா. இந்த உலகத்தை நீ ஜெயித்தப்பா. ஓ மரணத்தை வென்றவரே உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கரமங்களை தாங்கட்டும். ஹalleluya ஹalleluya. ஓ அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வருகிற போராட்டங்களை மேற்கொள்ளத்தக்கதாய் நிந்தைகளை மேற்கொள்ளத்தக்கதாய் அவமானங்களை சகிக்கத்தக்கதாய் அந்த சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்கதாய் அந்த புதிய பலன் இப்போதே உண்டாவதா. ஒவ்வொரு உள்ளங்களிலும் புதிய பலன் அபிஷேகம் உண்டாவதா. ஓ ரீகாபாபா கோரியா அக்கினி அக்கினி அக்கினிய போடுகாவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய அக்கினி பற்றி எரியட்டும். தேவாக்கினி பரலோக அக்கினி
எழும்பத்தக்கதாய் பாலூரி நிற்கத்தக்கதாய் கத்தரோடு நடக்கத்தக்கதாய் ஒரு சேனையாய் எழும்பத்தக்கதாய் இந்த பட்டணத்தை அசைக்கத்தக்கதாய் ஆண்டவரே உலர்ந்து போயிருக்கிற எங்கள் வாழ்க்கையிலும் மறுபடியும் இந்த நாட்களை உயிர்வை எழுப்பட்டும் அப்பா உயிர்வை எழுப்பட்டும் அப்பா மெய்யான உயிர்த்தெழுதல் எங்கள் மத்தியில உண்டாகட்டும் அப்பா மனித வாழ்க்கையில மறையட்டும் ஆண்டவரே ஓ ரே பாபா பாதோரா ராபா ராபா கோரா ஓ ரே பாபா பாபா கோரா ராபா ராபா கோரா ஓ இதோ அக்குளை போனவரே பத்தியை எடுத்து சொன்னவரே அக்குளை போனவரே ஒவ்வொரு பேரும் உள்ளங்களும் அக்குளை போனவா இந்த சினாவலை பலக்கனே மகிமையின் மேலாம் திறக்கப்படுவதா வானவர் மத்தியில திறக்கப்படுவதா வானம் திறக்கப்படுவதா நீரொருவரே தெய்வம் நீரொருவரே தெய்வம் உலகாக அக்கினியானவரே இந்த உலக ஜனத்தை சுமந்து தீர்ந்தவரே ஓ ரே பாபா பாபா சாவல் கட்டுகளை உடைக்கிறவர் சாவல் கட்டுகளை முடிக்கிறவர் ஓ ரே பாபா பாபா தோரி பகோ ஆக்கினி பசுத்தாக்கினே இந்த மண்டபத்தை உடைக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறையட்டும் வியாதிகள் மறையட்டும் இயேசுவே இந்த பிள்ளைகளுக்காய் நீர் மனமிரங்கும் அப்பா உதவி செய் மனமிரங்கும் கர்த்தாவே எங்களுக்காய் மனமிரங்கும் ஓ ரே பாபா 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 ஓ ரே பாபா பாபா தோரா ஓ ரே பாபா பாபா தோரா பாபா 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 ஓ மரண மரண புதப்படுவதா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தால் முழுமையானவர் உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஓ நம்மை சுமக்கிற ரத்தத்தால் சுமக்கிறார் ரத்தம் உடலுக்கு ரத்தம் சுமமாக்கிற ரத்தம் இந்த பிள்ளைகளை ஊற்றப்படுவதா இயேசுவா ஓ உம்முடைய ரத்தத்தை ஊற்றுங்கப்பா பிள்ளை மத்தியில ஊற்றுங்கப்பா ஊற்று இந்த வேலையில் ஆண்டவரே ஓ இந்திய மக்கள ஒவ்வொரு பிள்ளைகளும் புதுப்பிக்கப்படுவதா புதிய இதயத்தை கொடுங்கப்பா கல்லான இதயத்தை எதிர்பார்ந்தவரே சரியான இதயத்தை புதுப்பியா ஆண்டவரே ஓ ரீபாபா கிறிஸ்துவுக்குள்ள வாழும் எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு தோல்வி இல்லைப்பா தோல்வி இல்லைப்பா நீர் மரணத்தை ஜெயித்தீங்கப்பா அகிலத்தில் படைத்தவர் ஏசப்பா நீர் நல்லவர் நீர் பரிசுத்தமானவர் எத்தனை சொல்றீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாழுற எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு தோல்வி இல்ல தோற்றுவானவன் பிசாசு ஓ எங்கள் தேவனுங்களுக்கு கேட்டை கொடுத்திருக்கிறார் அவர்களை ரட்சியை கொடுத்திருக்கிறார் அவர்களை நடத்துவார் தேவன் குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஏமோ கத்ராக நாங்கள் ஆயத்தப்படுவோம் கத்தரங்களுக்கு ஜெயத்தை தருவோம் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர்களுக்காக யுத்தம் பண்ணுவோம் ஆவியானவர் கொடியேற்றுவார் ஓ கடந்து வருவதா ஓ ரே பாபா பாபா
ஆண்டவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஓ நன்றி நன்றி அப்பா. ஜெயம் தருகிறவர், ஜெயம் தருகிறவர், வெற்றியை தருகிறவர், வியாதியை விடுதலை தருபவர். நீர் நல்லவர் அப்பா, நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ ரே மாமா மாந்தோரியா நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஓ நன்றி அப்பா. பாடுவோம் நாங்கள் ஜெயம் தருகிறது. நாங்கள் ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். ஓ நன்றி அப்பா. ஜெயம் கொடுக்கு எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கு இயேசு ராஜாவுக்கு மல்லாடிலாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கு எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கு இயேசு ராஜாவுக்கு மல்லாடிலாம் ஸ்தோத்திரம். வார்த்தையை அனுப்பியப்பா இந்த சபையை விடுதலையாக்குங்கப்பா. ஓ ரீமாமா மாந்தூரியா இயேசுவே உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா என்று சொல்லிங்களே ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி வாழத்தக்க பிள்ளைகளா, உம்முடைய வார்த்தையில நிற்கிற பிள்ளைகளா, எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் மாற்றுங்கப்பா. ஏசப்பா அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. ஓ ரீமாமா மாந்தூரியா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. Thank you Jesus ஆண்டவரே. ஏசப்பா நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். அவர் கிருபை எல்லாரும் சந்தோஷத்திலே ஆண்டவரை கொண்டாடுவோம். ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஹalleluya நமக்காக எல்லாரும் சந்தோஷமா என்னால நன்றி சொல்லுவோம். ஹalleluya 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 நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார், வெற்றி தந்திருக்கிறார். என் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எல்லாம் நன்றி சொல்லுங்க, எல்லாம் நன்றி வாழ்க்கை நன்றி சொல்லுங்க, எல்லாம் துதிங்க துதிங்க துதிய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார்.
hallelujah, hallelujah, hallelujah. Oh, நன்றி 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 அப்பா. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, நன்றி அப்பா. அவர் நல்லவர் 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 நல்லவர். அவர் கிருபை என்று உள்ளதப்பா. அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். அவர் கிருபை என்று உள்ளதப்பா. அந்த மாறாத கிருபைகள் ஸ்தோத்திரம். அந்த விலகாத கிருபைகள் ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவர் எங்களை விட்டு விலகவே இல்லை, எங்களை கைவிடவே இல்லை. யார் எங்களை கைவிட்டாலும் என் ஆண்டவர் கைவிட சொல்லுங்க. ஆண்டவர் கைவிடவே இல்லை. எங்களை ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல எங்களை கேட்டு சுமக்கிற ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி. உண்மையாய் உண்மை இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது. நாளை தினத்துக்கு கவலைப்படாதுங்க, நாளை தினத்துக்கு கவலைப்படாதுங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்றைக்கு சுகம் தந்திருக்கிறார், இன்றைக்கு வேலை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்க, என் ஆண்டவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை மாறாததற்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஓ நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
சொல்லுங்க எல்லாரும் சந்தோஷமாவே சொல்லுங்களேன். என் ஆண்டவர் நம்முடைய சூழல் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு என் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு ஜீவனை தந்தனார். இன்னைக்கு நம்ம விலப்படுத்தி இருக்கிறார். நமக்கு சகாயம் பண்ணி இருக்கிறார். கிருபைக்கு சுகம் ஆரோக்கியத்தை கண்டு இருக்கிறார். என் ஆண்டவர் நம்முடைய சூழலை எல்லாவற்றையும் மாற்றினார். இன்றைக்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம கொண்டாடுகிறோம். தேசங்கள் எல்லாம் கொண்டாடுகிறோம். என் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். என் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். நமக்கு வெற்றி சிறக்க பண்ணினார். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்க எல்லாரும். கண்களை மூடி எல்லாம் நான் சொல்றேன். இந்த நேரத்தை கத்தரை கொடுங்க. இந்த நேரத்தை வீணடிக்காதீங்க. இது ஒரு விசேஷித்த நாள். ஹல்லேலூயா. இது ஒரு விசேஷித்த நாள். நீங்க யாரெல்லாம் அந்நிய பாஷை பேச முடிந்தவர்கள் வாய்களை திறந்து ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க. நன்றி ஆண்டவர் சொல்லி அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு தீபா ராக்கா தேவ மகிமை இறங்குவதாக. தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக. உங்கள் உரைக்கப்படுவதாக. மக்கள் அவிழ்க்கப்படுவதாக. என்னால் முடியாதுதான் என் தேவன் என்ற சூழ்நிலை மாற்றுவார். என்னால் இயலாதுதான் என் ஆண்டவர் மாற்றுவார். என்னால் முடியாது என் ஆண்டவர் மாற்றுவார். இந்த நாள் கர்த்தர் வெற்றியினால் தந்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் மகிழ்ச்சியினால் தந்திருக்கிறார். இந்த நாள் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஆசீர்வதித்திருக்கிறார். என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் நல்லவர். என் ஆண்டவர் நல்லவர். உயிரோடு எழுந்த இயேசு நல்லவர். உயிரோடு எழுந்த இயேசு நல்லவர். எனக்கு உங்களுக்கு அவர் தந்த நல்லவர். Oh, thank you, Jesus. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு. இன்றைக்கு இந்த இடத்துல என்ன சூழ்நிலை வந்திருக்கிறோமோ, இன்றைக்கு இந்த இடத்துல என்ன வந்து பார்க்கிறபடி என்ன இருக்கிறீங்களோ, ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால கூடாதான் என் ஆண்டவர் எங்களை கொண்டு ஒரு காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு காரியம் செய்வார். பலனில்லை பலனில்லை நாம் சொல்லுகிறோம். ஆனா கர்த்தரை பலப்படுத்துவா. ஆண்டவரை பலப்படுத்துவா. வியாதியின் சூழ்நிலையில சதத்தின் கலைப்புகள் விளைவின் மத்தியில ஆண்டவரை பலப்படுத்த சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் போதும். எத்தனை சொல்லுங்க ஆண்டவர் போதும். ஹல்லேலூயா. எத்தனை சொல்லுங்க ஆண்டவர் போதும். எனக்கு ஆண்டவர் போதும். நீங்க போதும் ஆண்டவரே. நீங்க போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை கரம் பிடித்து நடத்துற ஆண்டவா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. எங்களை கரம் பிடித்து நடத்துவா. எங்களை கரம் பிடித்து நடத்துவா. எங்களை கரம் பிடித்து நடத்துவா. இன்னும் நான் நம்புவேன். சொல்லுங்க. இன்னும் நம்புவேன். என் ஆண்டவர் நம்புவேன். என் ஆண்டவர் நம்புவேன். மனுஷனை நம்பி ஏமாந்தது போதும். மனுஷனை நம்பி ஏமாந்தது போதும். இன்னும் நம்புவேன் ஆண்டவரை. இன்னும் நம்புவேன் உம்மை. இன்னும் நம்புவேன் ஆண்டவரை. Hallelujah. Thank you, Lord. ஆண்டவர் நல்லவர். Hallelujah. ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்க. Hallelujah. சொல்லுங்க. அவருடைய பிரசன்னத்தில் நாம் சிறு இல்லாமல் நான் பறக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தில் நான் பறக்கிறேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் எனக்கு நண்பராக, என் சிநேகிதனாக, என் கோட்டையாக, என் அடைக்கலமாக இருப்பதற்காக ஓ நன்றி என்று சொல்லுகிறேன். ஓ நன்றி என்று சொல்லுகிறேன். இனிமே நான் தனிமையானவர் அல்ல. சொல்லுங்க. இனிமே நான் தனிமை அல்ல. இனிமே யாரும் இல்லை சொல்வதற்கு இல்லை. இயேசு உங்களுக்கு உண்டு. இயேசு உங்களுக்கு உண்டு. இந்த சபை உண்டு. இயேசு உண்டு. உங்களை வாழ வைப்பா. நீங்க வாழ்வீர்கள். நீங்க சுகமாவீர்கள். இயேசு உங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. யாரும் இல்லை என்று நாம் நினைக்கிறோம். நான் சொல்றேன். இல்லவே இல்லை. ஆண்டவர் இருக்கிறார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் இருக்கிறார். உங்களை நேசிக்க, உங்களை அன்பு காட்டு, உங்களை அரவணைக்க, உங்களை தேற்று, உங்களை பலவீனத்தை உங்களை பலப்படுத்த இயேசு இருக்கிறார். இயேசு போதுமானவர். உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் ரொம்ப நல்லவர் ஆயிருக்கிறார். Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவர் கிருபை மாறுவதே இல்லை. Hallelujah. Oh, thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Hallelujah. Oh, Rabba Shabala Baba Shabala Banama. Oh, நன்றி ஆண்டவரே. Oh, hallelujah, hallelujah. Oh, நன்றி ஆண்டவரே. சொல்லு நன்றி ஆண்டவரே. Oh, நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Riba Rabba Baba Nama. அந்த சபை ஆராதனை சுமந்து போகாதீங்க. ஆண்டவரை ஆராதிப்பதில் விலைக்கப்பட்டு போகாதீங்க. சொல்லுங்க, என் ஆண்டவரே, என் பலன் நீங்கதா, என் சுகம் நீங்கதா, என் வாழ்க்கையில் அஸ்திவாரம் நீங்கதா, எங்களை வாழ வைத்தவர் நீங்கதா, எங்களை எல்லாமே நீங்கதா. நீங்க போதும், நீங்க போதும் இயேசுவே. ஓ நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரே, களிப்போடு துதிப்பார் போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரே, களிப்போடு துதிப்பார் போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென்.
சந்தோஷமாயிருங்க. எனக்காக உங்களுக்காக என் ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்தார். எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். வியாதியை குறித்து, தனிமையை குறித்து பயத்தினால நீங்கள் மூழ்கி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு சொன்னார், பயப்படாதிருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னார். அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எல்லா பயத்தினாவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. எல்லா பலவீனத்தினாவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஒரு புதிய பலன் right now, இப்பொழுது புதிய பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது புதிய பலன் உண்டாவதாக. உங்கள் நினைவு, சிந்தனை, எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகை செய்வாராக. கர்த்தர் ஆளுகை செய்வாராக. ஆவியாத்ம சரீரம் முழுவதுமாக ஆண்டவர் ஆளுகை செய்வாராக. எல்லாவற்றையும் அன்பு கருத்துல கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு நிற்கிறோம். சொல்லுங்க ஆமென். அவருக்கு அருவோம். Thank you, Jesus. எத்தனை சொல்லி ஆண்டவர் நல்லவர். Thank you, Jesus. என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவர் உயிரோடு இருந்தார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை மாறுவதே இல்லை. அவருடைய கிருபை மாறுவதே இல்லை. இவர் விசேஷித்த நாள். தேவன் நமக்கு பாராட்டின கிருபை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை பாடுகிறோம், துதிக்கிறோம், கொண்டாடுகிறோம். ஆண்டவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், உங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அதனால்தான் நம்ம இன்று வரைக்கும் நாம் நிற்கிறோம். சொல்லுங்களேன் ஆமென். இன்று வரைக்கும் நாம் நிற்கிறோம், வாழ்கிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பு பெற கடவுது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. ஆனாலும் சீக்கிரமாய் வார்த்தையை கேட்டு நாம சில கருத்தை கடந்து போக போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை நினைத்திருக்கிறார். எங்களை மூடி ஒரு செய்த ஒரு சமத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தேவ ஆவியானவர் எங்களோட பேசுவாராக, எங்களோட இடைப்படுவார். சொல்லுங்க, எங்களோட இடைப்படுவாராக, எங்களோட இடைப்படுவாராக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களோட பேசுங்கப்பா. ஆண்டவரை எங்களோட இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். பார்க்கிற பிள்ளைகள், அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருடைய பெரிதான அந்த வல்லமை அளவில்லாதபடிக்கு வெளிப்படும்படியாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க, என்னையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க ஆண்டவரே. தேவரே ஆண்டவரே, மகிமையாய் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த துதியின் வேளைகளோடு கூட இருந்த ஆண்டவர் வார்த்தை ஊடாக எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையை கவனியுங்கள். உங்களுடைய சிந்தைகளை சிதறடிக்க விடாதபடிக்கு அமர்ந்திருந்து வார்த்தையை கேளுங்கள், கனம் பண்ணுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பலத்திருக்கிறதா இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. நாங்கள் பிழைக்கிறோம் எப்படி தெரியுமா? தேவ வார்த்தையினால நாங்கள் வாழ்கிறோம். தேவ வார்த்தை அன்றைக்கு கர்த்தர் பேசும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பு கருத்துல கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நிற்கிறோம். ஜெபித்தாவே ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யாவன கலாத்தியர் புத்தகம் 2வது அதிகாரம். கலாத்தியர் புத்தகம் 2வது அதிகாரம். Thank you, Jesus. கலாத்தியர் புத்தகம் 2வது அதிகாரம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கிறது. நான் எப்பவுமே சொல்றது காரணம் தெரியுமா? இந்த வார்த்தையை நான் சுமப்பதற்கு ஒரு நாள் விற்கப்படுவதில்லை. எந்த இடத்துல கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் விற்கப்படுவதே இல்லை. ஏன் தெரியுமா? இதனாலதான் நாங்க வாழ்கிறோம். அவை கலாத்தியர் புத்தகம் 2வது அதிகாரம். Thank you, Jesus. வாசிப்போமா? 20வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ
என்னை அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா எல்லாரும்? வார்த்தை கவனித்தீங்களா? கலாத்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். ஆனா நான் குட்புரை 6 ஒரு காரியத்தை சொன்னேன். அதை இந்த ஞாபகப்படுத்தி கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு காரணம் சொன்னேன். கிறிஸ்துவுடைய மரணம் என் மரணத்தை அழித்து போட்டது. இதுதான் நான் குட்புரை 6 சொன்ன காரியம். கிறிஸ்துவுடைய மரணம் என் மரணத்தை அழித்து போட்டு எனக்குள்ள ஜீவனை கொண்டு வந்தது. உங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்திருக்கிறது. அப்படி என்றால் உங்களை என்னையும் வாழ வைத்து அந்த மரணம் என்னுடைய மரணத்தை அழித்து என்னுடைய குற்றம் சாட்டுதல்களை, என்னுடைய பாவங்களை, என் பொல்லாப்புகளை, என் அக்கிரமங்களை, என் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் கிறிஸ்துடைய மரணம், கிறிஸ்து ரத்தம் செஞ்சு அதை அழித்து போட்டதா. அல்லேலூயா. எல்லாவற்றை நீக்கி விடுதலையாக்கிறது வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால்தான் சொல்றேன், கிறிஸ்துவுடைய மரணம் என்னுடைய மரணத்தை அழித்து போட்டது உண்மையானால் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலும் என்னை உயிர்த்தெழச் செய்தால் உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. அது உண்மையா இருக்கு. இன்றைக்கு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதல் என்னை உயிர்த்தெழச் செய்திருக்கிறது. அதை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவ மரணம் என் மரணத்தை அழித்து போட்ட உண்மையானால் நான் சொல்றேன், கிறிஸ்துவ உயிர்த்தெழுதல் என்னை உயிர்த்தெழச் செய்திருக்கிறது. அல்லேலூயா. அவதான் இந்த வார்த்தையோட சொல்றேன், என்னில அவர் அன்பு கொண்டார். உங்களுக்கு அன்பு கொண்டா. இன்னைக்கு நான் சொல்றேன், யார் நம்ம நேசிக்கவில்லை. இன்னைக்கு எல்லாரும் நேசிப்பாங்க. அப்படி தெரியுமா? அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, பணத்தை பார்த்து, இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை மேடையை பார்த்தா நேசிப்பாங்க. என் ஆண்டவர் என்னை பார்த்து நேசித்தாலும் தெரியவில்லை. ஆனா என் ஆண்டவர் என்னை நேசித்தா, என் ஆண்டவர் என்னை அன்பு கொண்டா, என் ஆண்டவர் என்னை நேசித்தார். உங்களையும் அவர் அப்படித்தான் நேசித்தா. இந்த உலகம் எப்படி நேசிக்கும் தெரியுமா? ஏதாவது கூட இருக்குதான்னு பார்த்து நேசிக்கும். ஆனா என் தேவன் என்னுடைய இல்லாத நிமித்தம் நேசித்தா. உங்கள் ஆண்டவர் உங்களுடைய இல்லாத நிமித்தம் நேசித்தா. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? உங்களுடைய இல்லை, ஆனா அவர் நேசிக்கிறார். இன்னைக்கு நீங்க உலக பிரகாரமான ஒரு காரியத்தை நீங்க எடுத்து பார்ப்பீங்களா இருந்தா நான் சொல்றேன், யாரெல்லாம் நேசிப்பாங்களா இருந்தா என்னுடைய வாழ்க்கை நிறைய காலத்துல கண்டுகொண்டேன், நிறைய காலத்துல கண்டுகொண்டேன். இருந்தா நேசிக்கிறவர்கள் அதிகமானவர்கள். ஆனா இல்லாத வேளையிலும் என் ஆண்டவர் நேசித்து எனக்காக மறித்து உயிரோடு இருந்தா. அவருடைய அன்பு எவ்வளவு நல்லது தெரியுமா? அவர் எப்படி அதே சொன்ன, உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். நான் ஒரு வார்த்தை ஞாபகத்தில் வருது, நீங்க விசேஷித்தவளா இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல பாச நீங்க விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். தேவ சம்பந்த கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை அவளுக்கு ஒரு புதிய விலத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தை அவளை உயிர்ப்பிக்கிறவங்க யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, ஒரு விலத்தை. அப்படியா? நான் விசேஷித்தவர்கள் ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. நீங்க விசேஷித்தவர்கள், நீங்க விசுவாசித்தவர்கள். தேவன் நல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இன்றைக்கு நாங்களும் ஜீவனை பெற்றுக் கொண்டோம். சொல்லுங்க, நாங்களும் ஜீவனை பெற்றுக் கொண்டோம். இருக்கிறீங்களா? நாங்கள் ஜீவனை பெற்றுக் கொண்டோம். இன்னைக்கு தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார், கிருபை இருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். என் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இந்த மரணம், கிறிஸ்துடைய மரணம் நம்முடைய மரணத்திலிருந்து நம்மை தப்பு வைத்திருக்கிறது. அல்லேலூயா. நான் அன்றைக்கு சொன்னேன், நாங்க மறிப்போம் இருந்தால் தேசத்துல மறித்து போயிருப்போம். நம்ம விளங்க நினைக்கிறேன், நாங்க மறிப்போமா இருந்தால் நம்முடைய தேசத்திலேயே நாம மறித்து போயிருப்போம். ஆனா தேவன் நினைவு கூர்ந்தது மாத்திரம் அல்ல, அவருடைய நினைவுதலினால நம்ம நல்ல தேசத்தை காணும்படி கிருபை செய்தார். வாழ்கிறோம். இன்னைக்கு தேவனை ஆராதிக்க கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்ம எங்கேயோ இருந்தோம். இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கொண்டாடுகிற கிருபையும் அந்த மகிமை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த கிருபையும் அந்த மகிமை நான் பெற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய சிலாக்கியம், அவருடைய கிருபை அது மேலானதா இருக்கிறது. எங்கேயோ மதிக்க இருந்தங்களை அவர் தேடி கண்டுபிடித்து இந்த தேசத்துல கொண்டு ஆசீர்வதித்து
உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவுடைய மரணம் என் மரணத்தை தப்பு வைக்க பண்ணி இருக்குது. கிறிஸ்துவுடைய மரணம் என்னை வாழ வைத்திருக்கிறது சொல்ல முடிகிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய மரணத்தை அழித்து போட்டது அது மாத்திரமல்ல, நம்முடைய மரணத்தை அது மறைத்து இல்லாம ஆக்கிவிட்டது. நீங்க பாருங்க, ஒருவர் குற்றவாளியை தீர்க்கப்படும் பொழுது அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு அவர்கள் கடந்து போய் அங்கே கொண்டு போகப்படுகிறார்கள், நியாய தீர்ப்புக்காய் கொண்டு போகப்படுகிறார்கள். ஆனா அங்கே ஒருவருடைய தயவுனால அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் விடுதலாக்கப்படுகிறார். அவருடைய குற்றம் அப்படியே காணாமல் போகிறது, அவர் விடுதலாக்கப்படுகிறார். இன்றைக்கு என் இயேசுடைய தயவு, அந்த தயவு நிமித்தமாக, அவருடைய அர்ப்பணிப்பின் நிமித்தமாக, அவருடைய ஒப்பு கொடுத்தல் நிமித்தமாக அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கப்பட்டு இன்னைக்கு என் பாவங்கள் எல்லாம், அக்கிரமங்கள் எல்லாம், பொல்லாப்பெல்லாம் கழுவி நான் சுத்தமாக்கப்பட்டு இனி நான் பாவி அல்ல, இனி நான் பாவி அல்ல. என் தேவனே எனக்காக இறங்கி வந்து என்னை கழுவி சுத்திகரித்து என்னை விடுதலாக்கி எனக்காக மறித்து உயிர்த்து மூன்றாம் உயிரோடு இருந்தார். விடுதலாக்கப்பட்டிருக்கேன். என் ஆண்டவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவன் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா. என்னை உயிர்த்தெழ செய்திருக்கிறார். நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையாகவே நான் சொல்றேன், நீங்க எப்படி யோசிக்கலாம்? உண்மையாகவே நாங்க மரணத்தை காணாமல் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்க மரணத்தை காணாமல் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மரணத்தை காணவில்லை, ஆனா உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க மரணத்தை காணவில்லை, உயிர்த்தெழுந்திருக்க. நான் மரணத்தை காணவில்லை, ஆனா உயிர்த்தெழுந்திருக்கிறேன். என் தேவன் பாராட்டுகிற கிருபை. ஹல்லேலூயா. உயிர்த்தெழ என்னுடைய மரணத்தை அழித்து எனக்கு அவர் புது வாழ்வை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய மரணத்தை அழித்து அவர் புதிய வாழ்வு, புதிய கிருபை, புதிய மகிமை, புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய பலன், புதிய ஆர்ப்பரிப்பு, புதிய கொண்டாட்டம் எல்லாவற்றையும் தந்து அழகுபடுத்தி நிற்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளை போல அலங்கரிப்பதற்கும் ஆடி பாடி கொண்டதற்கு யாருமே இல்லை. சொல்லுங்களேன். சொல்லுறேன், நாங்க தான் ஆண்டு சமத்துவம் வரும்போது நாம் சந்தோஷமா வருகிறோம், நல்லா உடுத்தி வருகிறோம். என் தேவன் கிருபை செய்திருக்கிறார். எங்களை எல்லாவற்றையும் கலவி நம்ம சுத்தியை நம்ம விடுதலாக்கி நம்மை அழகுபடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை மாறி அழகாய் ஆராதிப்பது யாருமே இல்லை. சொல்லுங்களேன். இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். பக்கத்துல சொல்ல, கர்த்தர் சொல்லுங்களேன், கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர், புது வாழ்வை தந்திருக்கிறார். இந்த நாள் ஜீவன் உடையதாய் இருக்கிறது, வாழ்வு வந்திருக்கிறது, மறுரூபம் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. புதிதான ஒரு மனுஷனை நான் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். புதிதான ஒரு மனுஷன் உள்ளவனாய் நான் மாறி இருக்கிறேன். ஒரு சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போக போறேன். நான் பிள்ளைகளை நான் பிரதிஷ்டை பண்ண போறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேவன் நல்லவராய். பாருங்க, ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம். ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வாசிப்போமா? எடுத்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 4வது வசனத்தை வாசிங்க. ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இன்னைக்கு பாருங்க, பிதாவினுடைய மகன். இன்னைக்கு நீங்க எல்லாருமே விசேஷித்தவளா? நான் விசேஷித்தவன் தான். நீ யார் என்ன சொன்னா பிரச்சனை? பிதாவுடைய மகிமையினால்தான் நான் ஜீவனை பெற்றுக் கொண்டேன். நீங்க பிதாவுடைய அநாதி தீர்மானத்தினால்தான் நம்ம ஜீவனை பெற்றுக். இன்றைக்கு நீங்க சொல்ல முடியும், என்னை நேசித்தவர் பிதாவானவர், அதனால்தான் தம்முடைய ஒரே குமாரனை எனக்காக தந்து இவ்வளவாய் அன்பு
புகுந்தார். சொல்லுங்களே ஆமென். ஓ, பிதாவுடைய மகிமை எனக்குள்ள வெளிப்பட்டிருக்குது. பிதாவுடைய வல்லமை உங்களை வெளிப்படு, பிதாவுடைய அபிஷேகம் உங்களை வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே மகிமை, சொல்லுங்க, அதே மகிமையை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் குறையவே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள வெளிப்பட்ட அதே மகிமை. சொல்லுங்களே ஆமென். யாரும் சந்தேகப்படுறீங்களா? இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள பிதாவுடைய மகிமை எப்படி வெளிப்பட்டதோ அதே மகிமை உங்களுக்குள்ள வெளிப்பட்டிருக்கிறது. அதே வல்லமை உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அதே அபிஷேகத்தை உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் லேசானவர்கள் அல்ல. நீங்கள் அசட்டை பண்ணப்படுகிறோம் அல்ல. தேவன் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை கனமானவளாய் மாற்றி இருக்கிறார். நீங்க கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதே மகிமையினால, அதே வல்லமையினால நம்ம உயிர் தெழுந்திருக்கிறோம். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. பிதாவுடைய மகிமை, அதே மகிமையினால, அதே வல்லமையினால உயிர் தெழுந்திருக்கிறோம். சொல்லுங்க ஆமென். தேவன் அந்த உயிர்த்தெழுதலை நமக்கு தந்திருக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய கிருபை மாறுவதே இல்லை. எத்தனை சொல்லுங்க, தேவனுடைய கிருபை மாறுவதே இல்லை. நான் சொல்றேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இந்த இடத்துல நீங்க மகிழ்ச்சியா இல்லாவிட்டா வேற எங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க? இங்கதான் மகிழ்ச்சியும் ஆர்ப்பரிப்பு கொண்டாட்டம். ஏன் நான் இதை சொல்றேன்டா, அதே மகிமை, அதே வல்லமை. ஹல்லேலூயா. அந்த வித்தியாசம் காட்டவில்லை. தன்னுடைய குமாரனுக்கு எப்படிப்பட்ட மகிமையை கொடுத்தாரோ, எப்படிப்பட்ட வல்லமை கொடுத்தாரோ, கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழுந்திருக்கிற அத்தனை பேருக்கு அதே மகிமை, அதே வல்லமை, அதே விஷயம் தந்திருக்கிறார். அதனால்தான் நீங்கள் விசுவாசித்தவளா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க கணத்துக்கு பார்த்துவாங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வித்தியாசப்படுத்தி இருக்கிறது. வித்தியாசப்படுத்தி இருக்கிறது. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மகிமையினால, அதே வல்லமையினால, அதே மகிமையினால, அதே வல்லமையினால நான் ஒரு காலம் சொல்ல போறேன். அதே மகிமையினால, அதே வல்லமையினால நம்மை அலங்கரித்திருக்கிறார். அல்லது நீங்க யாராவது சில வேளைகளை மூர்த்தி ஏதாவது கிரீம் பூசணி கேட்பீங்க. எந்த கிரீம் பூசிருக்கீங்க, என்ன வடிவா இருக்குன்னு கேட்பீங்க. ஆனா நான் சொல்றேன், இதை விட ஒரு பவரான, ஒரு அழகானது அதே மகிமை, அதே வல்லமையினால் நம்ம அலங்கரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க யாராவது உங்கள்ட்ட கேட்டா சொல்லுங்க, என் இயேசு என்னை அலங்கரித்திருக்கிறார். இயேசு அதே பிதாவுடைய மகிமையினால அந்த வல்லமையை அலங்கரித்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இதை இந்த உயிர்த்தெழுதல் சொல்லும் போதே நான் சொல்றேன், எங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண முடியும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம். இப்ப நான் சொன்ன காரியம் அதே மகிமையினால, அதே வல்லமையினால நம்மை அலங்கரித்திருக்கிறார். உயிர்த்தெழுதல் செய்திருக்கிறார். வாசிப்போமா? இப்ப கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சீக்கிரம் வாசிங்க. ஹல்லேலூயா. கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை நாம் மனுஷன் தரித்துக் கொண்டிருக்கிறோம். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாமே சொல்ல சத்தமா சொல்லுங்களேன். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாமே புதிதானது. எப்படி தெரியுமா? இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுதலால அதே வல்லமை வந்தது, அதே அபிஷேகம் வந்தது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் படைத்திருக்கிறார். நான் இப்பொழுது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பதாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். நீங்க கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பதாய் மாற்ற இந்த உயிர்த்தெழுந்த நம்மை பிதாவோடு இணைத்தது. ஆனா தேவனுடைய சாயலுக்கு ஒப்பதாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? நீங்க யார்? தேவ சாயலுக்கு ஒப்பதாய் மாற்றப்பட்டிருக்கிறீங்க. ஆமே. இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்வை மாற்றி போட்டது. இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்வை திருப்பி போட்டது. அப்படின்னா முன்னே நான் ஒரு அசிங்கமானவனா, யாரும் ஏற்றுக்கொள்ளாதவனாக, இன்னைக்கு நம்ம குறிச்சு நீங்க ஆரம்பத்துல உங்களை குறிச்சு என்ன குறிச்சு யாராவது சொல்லுவாங்களா, பயங்கரமா இருக்கு. இப்ப சொல்லணும்,
தேவனுடைய சாயலாய் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய மகிமை உங்களுக்கு இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. இவங்களுக்கு உயிர்த்த வல்லமை நான் காண்கிறோம். இனி அவங்கள கிறிஸ்துவே தெரிகிறார், கிறிஸ்துவே நமக்குள்ள ஆளவே, கிறிஸ்துவே நமக்குள்ள வாழ்கிறார். இப்போ இந்த தேவ சாயலாய் மாற்றப்பட்டிருக்கீங்க. ஹalleluya. இந்த உயிர்த்தல் நம்முடைய வாழ்வை மாற்றி போட்டது. ஹalleluya. இந்த நம்முடைய வாழ்வை திருப்பி போட்டது. ஹalleluya. நம்முடைய பாவ சாப அக்கிரமங்கள் பொல்லாப்பு நம்ம விடுதலாக்கி நம்மை பரிசுத்தத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ரோமன் புத்தகம் 7வது அதிகாரம், திருப்பி ரோமன் புத்தகம் 7வது அதிகாரம். Thank you Lord. 7வது அதிகாரம். ஓ வாசிப்போமா? வாசி 6வது வாசிங்க. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவளாகி அதிலிருந்து நாம் என்ன விடுதலாக்கப்பட்டிருக்கோம். இப்ப நாங்க விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க கட்டப்பட்ட மனுஷன் அல்ல, நீங்க கட்டப்பட்ட மனுஷன் இல்ல, நீங்கள் விடுதலாக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த பாவங்கள், சாபங்கள், விக்கிர ஆராதனைகள், பொல்லாப்புகள், ஒரு அசிங்கமான எந்த காலத்தில் அவர் நம்ம விடுதலாக்கி இருக்கிறார். நீங்கள் நான் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உயிர்த்தலை நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தந்திருக்கிறது. இந்த உயிர்த்தலை நம்ம விடுதலாக்கி இருக்கிறது. கிறிஸ்து நம்ம வந்ததுனால விடுதலாக்கப்பட்டு இன்னைக்கு விடுதலோட வார்த்தை கிருபைக்கு நம்ம தந்திருக்கிறார். இப்ப நீங்கள் நான் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். அதே மகிமை, அதே வல்லமை. ஹalleluya. அதே மகிமை, அதே வல்லமை தேவ சாயலாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நாங்கள் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. இனி நாங்கள் கட்டப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் கட்டப்பட்டவர்கள், நாங்கள் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டு நாங்கள் பலந்து திருவாக்கத்தை மாற்றி இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த வார்த்தையை சொல்லத்தக்கவர் யார் தெரியுமா? நீங்க நல்லா இருப்பீங்க, சுகமாவீங்க, வாழ்க சொல்லத்தக்கவர் யார் தெரியுமா? நாங்கதான். ரொம்ப நன்றி. இந்த ஒருவரை பார்த்து நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இன்னைக்கு சவன் வந்து நீங்க நல்லா இருப்பீங்க, சவன் ஆஸ்வதிப்பா. இந்த வார்த்தையை சொல்லத்தக்க தெரியுமா? நான் நீங்களும் தான். தேவனுடைய அன்பை கொடுக்கத்தக்க யார் தெரியுமா? நாங்க நீங்க தான். ஹalleluya. ஒரு வாக்கு அடுத்த நிமிஷம் நாம போய் மன்னிப்புக்கு ஒப்புராகத்தக்கதோடு நாங்க நீங்களும் தான். இந்த உயிர்த்தல் தான் அதை நம்மை மாற்றி போட்டிருக்க. இந்த உயிர்த்தல் தான் நம்முடைய வாக்கை மாற்றி போடுங்க. நீங்க நல்லா இருக்கு, அழகா இருக்கிறீங்க. தேவ சமூகத்துல ஆராதனை சபை வேலையில ஒருவருடைய நல்லா சாமி கொடுத்திருந்தா, நல்லா கோட்ஸ் போட்டிருந்தா தயக்கம்னு சொல்லுங்க, நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, வழியா இருக்கிறீங்க. இது சொல்ல கர்த்தர் வைத்திருக்கிறாருங்க. எரிச்சல் இல்லை, பொறாமை இல்லை, வாக்குவாதம் இல்லை. என்ன ஆசீர்வதிக்கிற அவர், அவர் நம்ம ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதித்த அவர், உங்களை ஆசீர்வதித்த அவர். அப்ப இடையில நான் உங்களை பார்த்து எரிச்சலுக்கு பொறாப்பதால எனக்குத்தான் நஷ்டம் ஏற்படுமே ஒழிய அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார். அதனால நீங்க அவரை பார்த்து முந்திக் கொள்ளுங்க, நல்லா இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க, உங்களோட சாரி சூப்பரா இருக்குது. ஹalleluya. சாரி பிரச்சனை வந்தாலே பிரச்சனை, கர்த்தர் நல்லவர். ஹalleluya. தேவன் நல்லவர். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். நாம் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். விடுதலாக்கப்பட்டவன் விடுதலை தான் பேசுவான். விடுதலாக்கப்பட்டவன் என்ன பேசுவான்? விடுதலை தான் பேசுவான். விடுதலாக்கப்பட்ட ஜெயத்தை தான் பேசுவான், வெற்றியை தான் பேசுவான், ஆசீர்வாத நன்மை தான் பேசுவான். இன்றைக்கு கர்த்தர் என்ன உங்களை நன்மையை, விடுதலை, ஆசீர்வாத பேசுற கதை வைத்திருக்கிறார். என் ஆண்டவர் நல்லவர். ஹalleluya. சொல்லுங்க ஆமென். என் ஆண்டவர் நல்லவர். அவர் கிருபை மாறுவதே இல்லை, அவர் கிருபை மாறுவதே இல்லை. ஹalleluya. அவர் நம்மை விடுதலாக்கி இருக்கிறார். ஹalleluya. வாசிப்போமா? 2 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம். என் 2 வார்த்தை வாசனை முடிக்க போறோம். நாங்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்க போறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். மீதி கருத்து ஒரு வாரம் நாம் தொடரலாம். கர்த்தர் நல்லவர். 2 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம். வாசிங்க, 4வது வாசிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி,
பங்குள்ளவர்களாகும் நித்திய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்ட நாம இப்ப யார் தெரியுமா? வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. இப்ப நாங்க வாக்கு தத்தத்துக்கு நாம உடன் ஆக்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை இணைத்திருக்க முன்னே அந்த கால லோகாதிபதிகளின் சேனைக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருந்தோம். துணைத்தனங்கள், பொல்லாத காரியங்கள், பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்திலும் நாம் நிறைந்தவர்களாக, அதற்குள்ள நம்ம பிடிப்பட்டவர்களாக, விக்கிர ஆராதனைக்கு நாம் ஒத்த வேஷம் தரித்தவர்களாக காணப்பட்டோம். இப்பொழுதோ அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய கிருபை நம்முடைய வாக்கில் வெளிப்பட்டவர்களால் வாக்கு தத்தத்துக்கு நாம பங்காளிகளாக, சொந்தவாளிகளாக நானும் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதுதான் அந்த நம்முடைய முகத்தின் அழகு, அதுதான் நம்மை அலங்கரிக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்மை பிரகாசிக்க செய்வது. ஏன்னா வேதம் சொல்ல நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க செய்ய தெரியுமா? நாங்கள் இப்படி தேவனுடைய சாயலாக, தேவனுடைய மகா வல்லமையினால, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பதாக மாற்றப்பட்டு வெளியாக்கப்பட்டு தேவன் நம்மை ஆசீர்வாதம் நடத்துவதால அந்த வல்லமை நமக்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இச்சையினால பாருங்க, இன்னைக்கு நாம் சொல்ற நம்ம எதை குறித்தும் இச்சிக்காதபடிக்கு தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கை தந்திருக்கிறார். அவர் நல்ல இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளதாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களையும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ தேவ வல்லமை நமக்கு கிரியை செய்கிறது. அந்த வல்லமை நம்மை பலவீனத்திலிருந்து நம்ம விடுதலாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. பலவீனமா இருந்தேன், ஆனால் ஒரு காலகட்டத்தில் பலவீனனா இருந்தேன். என்னால நான் அதிகமா சில காரியங்களை விலகினப்பட்டிருந்தோம், சோர்ந்து போயிருந்தோம், முடியாத சில நீங்க பாருங்க, என்னால முடியாத ஆண்டவரை சொல்லி பாருங்க, நம்ம விலப்படுத்துவா. அல்லேலூயா. இன்னைக்கு என்னால முடியல ஆண்டவர், எனக்கு உதவி செய்ய சொல்லுவார். அவருடைய மகிமை எங்களுக்கு அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறபடி நான் வந்து மறுபடி நமக்குள்ள புதுப்பிக்க விளைவினா இருந்தேன். இப்பொழுதோ தேவனுடைய வல்லமை நமக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுடனே கூட நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுடனே கூட நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். ஆகவே சந்தோஷமா இன்னும் வர நாட்கள் நீங்க ஆர்ப்பரிக்க வேண்டிய அவசியம், இன்னும் நீ தேவனுடைய மகிமையை கொண்டாட வேண்டிய அவசியம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அதை எதுவும் நமக்குள்ள இல்லை, ஆனா கிறிஸ்துவின் மகிமை நமக்குள்ள இருக்கிறது. இந்த மகிமை ஒன்றே நமக்கு போதும். இந்த மகிமை ஒன்றே நமக்கு போதும். இந்த மகிமை நமக்குள்ள இருந்துட்டாங்க கர்த்தர் நம்மை வாழ அல்ல தலையாக்குவா. பூமியில சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையா வைப்பார். சொல்லுங்களே ஆமென். கிறிஸ்துவின் மகிமை நமக்குள்ள இருந்தா போதும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலாம் கர்த்தருடைய புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கப்படி செய்வார். இந்த உயிர்த்தல் ஒன்றே உங்களுக்கு போதும். கிறிஸ்துவுடைய உயிர்த்தல் ஒன்றே உங்களுக்கு போதும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அளவு செய்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். ஆமென். நல்லவராக இருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கீங்க, உற்சாகமா இருக்கீங்களா? நான் முடிக்க போறேன். தேவன் நல்லவர். நான் முடிக்க விருப்பம் இல்லை. கர்த்தர் நல்லவர். நாம உலகத்து காரியங்களுக்கு மறித்து இன்னைக்கு தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கேட்ட வார்த்தைக்கு கண்களை மூடி அருள் செய். ஆண்டவரே, இனிமேலாவது நான் வித்தியாசம் வாழ வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த தன்மையை நான் அறிந்து, தேவன் எனக்கு தந்த கிருபையை உணர்ந்து, தேவன் எனக்குள்ள வைத்திருக்க அந்த மகா வல்லமையை நான் அறிந்து, ஆண்டவரே நான் நடக்கத்தக்க அந்த கிருபையின் ஞானத்தை கட்டளை தாங்கப்பா. நான் இனிமேல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. எனக்குள்ள
வாசம் பண்ணுகிற எனக்குள்ள கிரியை செய்கிற எனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்த ஆண்டவரால நான் நன்றாய் இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. இனிமேல் வியாதி என்னை ஆண்டு கொள்ள சொல்லுங்க. இந்த மகிமையும் வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. பயப்பட மாட்டேன், எதை குறித்து பயப்பட மாட்டேன். இனிமேல் பயம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவன் எனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிறார். எல்லாம் ஒப்புக்கொடுங்க. தேவன் எனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிறார். அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த கிருபை எனக்குள்ள இன்னும் பயங்களை நீக்கி போடுகிறது. ஹல்லேலூயா. இது பலமான என்னை மாற்றுகிறது, என்னை பலப்படுத்துகிறது. நான் இனிமேல் பயந்தவன் அல்ல, இது பயப்பட அல்ல. தேவ வல்லமை நமக்கு கிரியை செய்கிறது. ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா. கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீ பார்க்கிற பிள்ளை ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தேவ வல்லமை ஒழுக்கம் இப்பொழுது ஞாபகத்தை வரபடினால யார் எல்லாம் ஆண்டவரே கற்பத்தின் கதைக்காக இறங்கி நிற்கிறார்களோ, வாஞ்சிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்திலே அடைக்கப்பட்ட கற்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட, right now இப்ப திறக்கப்பட இயேசுவின் நாமத்திலே. உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. கற்பத்தின் கதையை உண்டாக்குவாரா இயேசுவின் நாமத்திலே. நீண்ட நாளாக காத்திருக்கிறீங்க, நீண்ட நாள் காத்திருக்கிறீங்க. எனக்கு ஒரு பிள்ளையை தரமாட்டினோ என்ற ஏக்கத்தோடு இருக்கிற உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வாரா இயேசுவின் நாமத்திலே. உயிர்த்தெழுந்த நாமத்தை கூட ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வாரா. எல்லாவற்றையும் அன்பு கருத்துல கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். சொல்ல பிதாவே, ஆமென்.